எல்லோருக்கும் வணக்கம். சென்னை புரசவாக்கத்திலேருந்து மணிகண்டன். என்னுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா 39. நான் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கேன். டிப்ளமோ பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த திக்கி திக்கி பேசுகிற பழக்கம் சின்ன வயசுலேருந்து இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி இருந்தது, அப்புறம் எனக்கு இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜோசியராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபேக்ட்ரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து எங்கள் தாத்தாவோட தொழில் பண்ணுறதுனால எங்கள் தாத்தாவோட தொழிலுக்கே நானும் வர ஆரம்பிச்சேன். ஜோசியராக இருக்கேன். சென்னையில் பார்த்திங்கன்னா மயிலம் முருகன் ஜோதிட நிலையம்ன்ற பேரில் நான் அந்த சென்னையில் கில்லிஸில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம குழுவில் வந்து நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்எஸ் குழு, தமிழ் ஸ்பீக்கர்ஸ் குழுவில் நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 2021 இன்னையோடு சேர்ந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 1600 நாட்கள் பேச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி இன்னையோடு நான் முடிச்சிருக்கேன். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் மட்டும்தான். மணிமாறன் ஐயா அவர்களும், அப்புறம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம சார் அக்னிராஜ் சார் அவர்களும் 2 பேரும் எங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்து எங்களுக்கு எல்லா வழியும் காட்டுறாங்க. முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் தாம்பரத்தில் ஒரு கருத்தரங்கு வச்சாங்க. அதில் தான் என்னுடைய முதல் மேடை பேச்சு. திக்குவாய் நபரான எனக்கு அவங்களால் எனக்கு கிடைச்ச ஒரு முதல் மேடை பேச்சு. இன்றைக்கி நான் ஒரு ஏகப்பட்ட கருத்தரங்கத்தில் நான் வந்து கலந்து கொண்டு பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. எங்களுடைய ஜோதிட கருத்தரங்கத்தில் இன்றைக்கி நான் வந்து பேசி ஒரு பெயர் புகழ் வாங்குகிறேன். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க மட்டும்தான். தமிழ் ஸ்பீக்கர்ஸ் குழு மட்டும்தான். நம்ம ஐயா மணிமாறன் ஐயா அவர்களும் அக்னிராஜ் சார் மட்டும்தான். முக்கியமாக யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிமாறன் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் நான் ரொம்ப பார்த்திங்கன்னா நன்றி கேட்டேன். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய வந்து திக்குவாய் நபர்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக இருக்கிறாரு. எங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சியில் இருக்கும். எங்களுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா செஞ்சி நெங்கனூரில். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கோம், கெல்லிஸில் இருக்கோம். ஸோ ஐயா அவங்க வந்து எங்களுக்கு எப்படிலாம் பயிற்சி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறதாம மேடை பேச்சில் அவருடைய சொந்த செலவில் தான் எல்லாமே முழுக்கவாசி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். இது நான் வந்து இருக்கிறது உண்மையை ஓப்பனாக சொன்னால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா இது வந்து இருக்கிறது ஓப்பனாக சொன்னேன். ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம சொல்கிறோம்னாக்கா அவரை பற்றி முழுமையாக சப்போஸ் எங்ககிட்ட இங்கேருந்து வந்து நாங்கள் அந்த குழுவில் வந்து இப்போது ஒரு இடத்துல மதுரையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க அப்படின்னா எங்களை வந்து இப்போ எங்ககிட்ட வந்து பேமெண்ட் பிரச்சனை இருக்குது அங்கேயே வரத்துக்குன்னா அவருடைய சொந்த செலவுலேயே அவரே வந்து பார்த்திங்கன்னா காரில் கூட்டிகிட்டு போகிறார். இதெல்லாம் வந்து யார் செய்வாங்க? ஸோ இந்த அளவுக்கு வந்து எங்கள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக பண்ணிகிட்ருக்காருன்னா அதுக்கு காரணம் நம்ம ஐயா மணிமாறன் ஐயா அவர்கள் மட்டும்தான்றதை நான் இந்த நேரத்தை நான் வந்து ஒரு இதுவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஒரு ஆதரவு தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடிய அளவுக்கு எனக்கு நான் ஒரு இந்த திக்குவாய் நபர்ன்றதை நான் மேடையிலே சொல்லிட்டேன். நான் ஜோதிட கருத்தரங்களை எனக்கு திக்கி பேசுகிற பழக்கம் இருக்குது அப்படின்ற மேடையிலே சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் முதல் வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி வந்து நம்ம ஐயாவுக்கு இதுக்கு நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன். ஏன்னா திக்கி பேசக்கூடிய நபர் இந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஐயா நம்ம கூட டிஎஸ்எஸ் கூட நம்ம அக்னிராஜ் சார். ஏன்னா அவங்க தான் தூண். இந்த பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க தான். அவங்க இல்லாமல் இந்த கூடு இல்லை, நாங்கள் இல்லை, திக்குவாய் நபர்கள் கிடையாது. இன்றைக்கி திக்கி பேசக்கூடிய நபர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். அவங்க எல்லாருமே இந்த குரலில் வந்து சேர்ந்து அவங்களும் வந்து நாளைக்கு என்ன மாதிரியே வந்து பேசி ஒரு நல்ல பேர் புகழ் எடுக்கணுன்றது தான் நம்ம ஐயாவோட விருப்பமே. ஸோ அது எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து பேச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவங்க வந்து என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நான் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது. இல்லைனா எனக்கு ரொம்ப திக்கி ஆரம்பத்தில் நான் எப்படி பேசியிருந்தேன், இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி என் பேரை சொல்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி என் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் செய்யக்கூடிய பேச்சு பயிற்சி முழுக்க அதுதான் காரணம். ஸோ நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து பயணிங்க. கண்டிப்பாக மீண்டும் கட்டாயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.